ஆகஸ்ட் 22 இன்னைக்கு சென்னை தினம். 1639 ஃப்ரான்சிஸ் டேங்கிற ஆங்கிலேயர் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை பத்திரப்பதிவு செய்கிறார். அதற்கு தரகராக இருந்தவர் சென்னப்ப நாயக்கர். அதனால் அவர் பேரால் சென்னப்பட்டினம்னு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. பட்டினம் என்றால் கடலோரம் வளரும் ஒரு நகரம். மாசூலிப்பட்டினம், காயல்பட்டினம், நாகப்பட்டினம்னு பார்த்துருப்போம். ஆனால் இது ஒரு மிக சிறிய மீனவ குப்பம். சந்திரகிரிங்கிற மன்னர் ஆட்சி செய்த அந்த பகுதிக்கு கீழே இருந்த மீனவ குப்பம். குப்பத்தின் தலைவன் பேர் மாதரசன். அதனால் மாதரசப்பட்டினம் அப்படிங்கிறது மருவி மதராசப்பட்டினம்னு ஆச்சு. சென்னை ஆங்கிலேயர்களால் மிக பிரமாதமாக விரிவாக்கம் உருவாக்கம் செய்யப்பட்டது. உலகின் முக்கிய நகரங்களில் ஒன்று சென்னை. சென்னைக்குன்னு நிறைய சிறப்புகள் உண்டு. முதல்ல சென்னை இரண்டாவது நீண்ட அர்பன் பீச் உள்ள ஊர். அதாவது நகரத்துக்கு மையத்திலேயே இந்த பெரிய கடற்கரை இருக்கிறது. அதுக்கடுத்தது லண்டன் மாநகராட்சிக்கு அடுத்து இரண்டாவது மாநகராட்சி உலகத்திலேயே சென்னை மாநகராட்சி தான். அது மாதிரி உலகத்திலேயே இணைப்பு பெட்டி தொழிற்சாலை அதிகமாக உற்பத்தி செய்கிற ஒரே ஊர் நம்ம சென்னையில் இருக்க ஐசிஎஃப் தான். ஒரே குடையின் கீழ் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறாங்கன்னா அது ஐசிஎஃப் தான். இது மாதிரி சென்னைக்கு நிறைய சிறப்புகள் உண்டு.